வருமாறு மிக்க அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அற்புதமான நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய சங்கைக்குரிய முதல்வர் உள்ளிட்ட உஸ்தாது பெருந்தகைகள், சங்கைக்குரிய மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், வந்திருக்கிற உலமா பெருமக்கள், கூடியிருக்கிற ஜமாத்தார்கள், அருமையான மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் மகத்தான சலாமை சொல்லிக்கொண்டு என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக குறைந்த நேரத்தில் பேச வேண்டும், அதுதான் வாழ்த்துறை. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அஸ்ரார் ஹஸரத் அவர்களும் சொன்னதைப் போல, அதே போல் அப்துல் அலீம் ஹஸரத் எல்லாம் சொன்னதைப் போல, நிறைய நாடுகளில் கோடிக்கணக்கான செலவாத்துகள் சொல்லப்படுகிற நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடைய மன்பூஸ் சலா பொறுத்த வரைக்கும் சற்று வித்தியாசமாய் நிறைய கோடிகளை கொண்டிருக்கிறது. நான் சமீபத்திலே தேடி பார்த்தபோது கோடி கோடி செலவாத்து ஓதுவதால் உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று தேடி பார்த்த பொழுது சாட்-ஜிபிடி இப்படி சொல்கிறது: ஃபி பாதி துவலி மிஸ்ல இந்தோனேசியா, மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் ஆரம்பத்தில் மில்லியன் செலவாத்துகள் என்பது அங்குதான் துவங்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வக்கது ருசித பாதஹா இன்ஹிஃபாது நஸ்பில் அனஃப் வஸியாதத்துன் ஃபி ரூஹி தாவனி பைனன்னாஸ். வன்முறை குறைந்திருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் செலவாத்துகள் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ஓதப்படுகிற நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அந்த நாடுகளில் ஏற்பட்ட ஆச்சரியமான மாற்றம் என்பது என்ன என்பதை ஏஐ நமக்கு சொல்கிறது. ஏஐ சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதுவே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விஷயம், ஒரு உண்மை என்னவென்றால், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செலவாத்துகள் ஓதப்படுகிற நாடுகளில் ஆச்சரியமான மாற்றம். அத்தாவுனு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கம், ஒத்துழைப்பு, சகோதரத்துவம் மலர்ந்திருக்கிறது. வன்முறை குறைந்திருக்கிறது, வன்முறையான எண்ணங்கள் குறைந்திருக்கிறது, அமைதி அதிகரித்திருக்கிறது என்ற அற்புதமான தகவலை நமக்கு தருகிறார். சமீபத்தில் நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு ரொம்ப தேடிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மாணவ பருவத்திலேயே வன்மம் எப்படி வருகிறது என்று ஒரு தேடல், நீண்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? சமீபத்தில் அப்படி நான் தேடிய போது பள்ளிக்கூட பருவத்திலேயே அந்த பைகளில், பள்ளிக்கூடத்தினுடைய பேக்குகளில் கத்திகளை வைத்துக்கொண்டு, பள்ளிக்கூட பருவத்திலே துப்பாக்கி வைத்து ஆசிரியரை சுற்றி, இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம். இப்படி எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. செலவாத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதற்காக நான் சொல்கிறேன். தேடி பார்த்தால் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அதிலே அதிகம் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது. அருமையான மாணவர்களை நீங்கள் நம்ம கவனிக்கணும். அமெரிக்காவில் தான் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், பள்ளிக்கூட பருவத்திலேயே 13 வயசு பாலகன் கூட தன்னுடைய பையிலே கத்தி, துப்பாக்கி திடீரென்று எடுத்து வகுப்பிலே இருக்கிற அனைவரையும் சுட்டுவிட்டு போடுவோம். என்ன காரணமே தெரியாது. இந்த வன்முறை நிகழ்வுகள் ஏன் நிகழ்கிறது? செலவாத்துக்கும் அதற்கு என்ன தொடர்பு? அதுதான் நான் சொல்லக்கூடிய சுருக்கமான செய்தி. இப்போ நான் சாட்-ஜிபிடியே கேட்டேன். உங்ககிட்ட தானே ஒரு பையன் கேட்டிருக்கான் அமெரிக்காவில். சமீபத்தில் அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த உண்மை என்ன அப்படின்னா பேப்பரில் வந்துச்சு. என்னென்னா, 13 வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் திடீர்னு என்ன பண்ணியிருக்கான்னா, சாட்-ஜிபிடியில் என்ன செஞ்சுருக்கான், சாட் பண்ணியிருக்கான். என்ன கேட்டிருக்கானா, என் நண்பன் சக மாணவனை கொலை செய்வது எப்படி, மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்வது எப்படி என்று ஏஐட்டு கேட்டிருக்கான். நான் சொன்னேன், ஒன்றை தானே கேட்டிருக்கான், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இல்லை நீ இதுக்கெல்லாம் வழிகாட்டுறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் இன் த ஸ்டடியிங் ஏஜ். அவங்க இந்த வன்முறை எப்படி டெவலப் செய்கிறார்கள், படிக்கின்ற வயதிலேயே அவர்கள் எப்படி டெவலப் செய்கிறார்கள், இந்த எண்ணம் ஏன் வருகிறது என்று கேட்டபோது அது என்ன சொல்லிச்சு, நாங்கள் அதுக்கெல்லாம் வழிகாட்ட மாட்டோம். அப்படி யாராவது ஒரு மாணவன் கேட்டிருந்தால் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், டிப்ரெஷன் காரணமாக இருக்கலாம், பரீட்சை படி என்று விளையாடுகிற அந்த நேரத்தில் கூட மாணவனை கட்டாயப்படுத்துகிற அந்த மன உளைச்சல் காரணமாக இருக்கலாம், அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவுகள் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பெற்றோருடைய அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி நிறைய காரணங்களை அதை அடுக்கிவிட்டு இந்த வன்முறையை தடுக்க வேண்டுமானால் மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்யூஷன் சொன்னது, நிறைய பாயிண்ட் சொன்னது. அதில் செலவாத்து நான் ஆச்சரியப்பட்டேன். சாட்-ஜிபிடி என்கிற ஏஐ சொல்லுகிறது, நம்ம முஸ்லீமாக கண்டுபிடிச்சோம், அது நம்முடைய கைகளில் அது இருக்கிறது. அது சொல்கிறது, மாணவர்கள் இந்த இளம் பருவத்திலேயே வன்மம் தடுக்கப்பட வேண்டுமானால், வன்முறை குறைய வேண்டுமானால்
இந்த மன உளைச்சல் அவர்களுக்கு நீங்க வேண்டுமானால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிக்ஸ் கொடுக்கணும் நிறைய. அதில் ப்ரேயர், திகிர் அண்ட் சலவாத் என்று சொல்கிறது. சாட்ஜிபிடி சொல்லலாம். இந்த வார்த்தையை எப்படி நான் உங்களுக்கு தருகிறேன். தியானம், துவா, சலவாத் இது போன்ற அதிகமான முகாம்களை, நிகழ்ச்சிகளை பள்ளிகளில் நடத்துவதன் மூலம் அந்த பிள்ளைகளிலே மன உளைச்சல் குறையலாம், மன அமைதி ஏற்படலாம், இந்த வன்மம் தடுக்கப்படலாம், இந்த எதிர்ப்புணர்வுகள் குறையலாம் என்று அது நமக்கு தருகிறது. நீண்ட விளக்கம் பெருமக்கை நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், எங்கேயெல்லாம் சலவாத்து நிகழ்ச்சி, அதனால தான் மதரசா மாணவர்களுடைய இந்த முகத்தை பாருங்கள், ஏதாவது ஒரு வன்மம் தெரிகிறதா? இங்கே கூடியிருக்கிற ஜமாத்தாருடைய முகங்களை பாருங்கள். சில மாதங்களாகவே தொடர்ந்து சலவாத்துகளை அதிகம் ஓதி 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 முகத்திலே எவ்வளவு மலர்ச்சி. நான் அதிகாலையில் ராத்திப் ஜலாலியாவுடைய நிகழ்ச்சியிலே கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்திருந்தேன். விருந்தாளிகள் வந்ததால் எழுந்து சென்றுவிட்டேன். உட்கார்ந்திருந்த சில நிமிடங்களில் அவ்வளவு மன அமைதி, பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அவ்வளவு மன அமைதியாக இருந்தது, நிம்மதி கிடைத்தது, சந்தோஷமாக இருந்தது. மனதில் இருக்கிற எல்லா டிப்ரெஷன்களும் போனது மாதிரியான ஒரு உணர்வு. எனவே சலவாத்துகள் அதிகமாக ஓதப்படுகிற போதுதான் குடும்பங்களில், நாடுகளில், ஊர்களில், சமுதாயத்தில் மன அமைதி கிடைக்கும், மன அமைதி பெருகும். தேவையான வன்முறைகள் குறைந்து, தேவையில்லாத வன்முறைகள் குறைந்து, தேவையான நன்முறைகள் வளர்வதற்கு அதுதான் வழிவகுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வைத்த நம் அனைவருக்கும் நம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்திற்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, மாணவ மன்றத்திற்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.